கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அதன் முதல் பகுதியை வாசிக்கிறேன். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மளோடு இடைபடும்படியாய் தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக ஆண்டவரே, நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைபடுவீராக. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, அதற்கு தடையாய் இருக்கிற சுயம் மாமிசம் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு ஆண்டவரே உடைய உற்சாகத்தின் ஆவினாலும் உடைய வார்த்தையினால் நீ நிரப்பி எங்களோடு பேசியுள்ளவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களிடத்துல தங்குவதற்கு ஆண்டவரே எங்களிடத்துல விதையாய் விதைக்கப்பட எங்கள் யாவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாபப்படுவதாக. ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தின் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். தேவனுடைய கிருபையினாலே இந்த வார்த்தையானது, இந்த வசனமானது இந்த மாதத்திலே நமக்கு இது ஒரு வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்கப்பட்டுள்ளது. இது பார்ப்பதற்கு தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார் அல்லது இந்த மாதத்தில் எதிர்பார்க்கிறாராய் காணப்பட்டாலும் இதற்குள்ளாக ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாகவும் ஒவ்வொரு காரியத்திற்குள்ளாகவும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நேற்றைய இரவு நாம் எல்லாரையும் என்கிற வார்த்தையை கொண்டு தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையை எடுத்தோம். அதிலே குறிப்பா எல்லாரையும் என்பதை பார்க்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதுல யாரெல்லாம் வருகிறார்கள்? எல்லாரையும் என்பது நல்லவர்கள் வருகிறார்கள், சாந்த குணமுள்ளவர்கள் வருகிறார்கள், கெட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற மூர்க்க குணமுடையவர்கள். இந்த மூர்க்க குணமுடையவர்களையும் நாம் கனம் பண்ண வேண்டும் என்பதுதான் தேவன் இந்த மாதத்தில் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமா இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த எல்லாரையும் கனம் பண்ணுகிறதுனால, எல்லாரையும் என்று சொல்லப்படுகிற இந்த 3 பேரை கனம் பண்ணுறதுனால என்ன ஆசீர்வாதம் வருகிறது? நல்லவர்களை கனம் பண்ணுகிறது நிமித்தமாய் நாம் நீதிமான்களின் பாதையிலே நாம் நடக்கும்படியாய், நீதிமான்களின் பாதையை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கனம் பண்ணுகிறது நிமித்தமாக நாம் தேவனுடைய வழியை அறிந்து கொண்டவர்களாய் நாம் மாறுகிறோம். ஏனென்றால் வசனம் எப்படி சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்களுக்கோ தம்முடைய வழிகளை அவர் அறிவிக்கிறார். அப்ப சாந்த குணம் உள்ளவர்களை கனம் பண்ணும் பொழுது அவருடைய வழியை நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. 3வதாய் மூர்க்க குணம் உள்ளவர்களை நாம் கனம் பண்ணும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? தேவன் எப்படி யோசுவாவையும் காலேபையும் குறித்து சாட்சி சொன்னாரோ, அவர்கள் உத்தமர்கள், அவர்கள் கானானை சுதந்திரிப்பார்கள் என்று சாட்சி சொன்னாரோ, அதே போல் கர்த்தர் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவார். அது மாத்திரமல்ல, நாம் பரலோக ராஜ்யத்திலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாய், பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அந்த மூர்க்க குணம் உள்ளவர்களோ புறக்கணிக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். இது எல்லாரையும் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதிலேயே நான் சொல்லியிருந்தேன், இதுல 2 வார்த்தை இருக்கிறது. ஒன்னு எல்லாரையும், 2வது கனம் பண்ணுவோம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதுல 1வது காரியத்தை தான் நாம் பார்க்க உதவி செய்தார். இப்பொழுது அந்த வரையில எல்லாரையும் கனம் பண்ணுவதில் இருக்கிற 2வது வார்த்தையாகிய கனம் பண்ணுதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கனம் பண்ணுதலால் என்றால் என்ன, அதனால் என்ன பலன் வருகிறது, இதை குறித்து நாம் தியானித்து இப்பொழுது தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து இந்த அதிகாலை வேளையிலே அந்த ஆசீர்வாதத்தின் கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அப்ப வசனம் இப்படியா சொல்லுகிறது, நாம் எல்லாரையும் கனம் பண்ணணுமா?
நேற்றைய தினத்திலே இரவிலே நான் கடைசியை சொல்லி முடிக்கும் போது கர்த்தர் சொன்னார், எப்படி நாம் கனம் பண்ணணும், நம்மளுடைய முழு இருதயத்தோடு கனம் பண்ணணும் என்று நாம் பார்த்தோம். நீங்க மத்தேயின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் வாய்களினாலும் உதடுகளினாலும் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த மாதத்திலே கர்த்தர் சொன்னபடி நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் மற்றவர்களை கனம் பண்ணணும். முழு இருதயத்தோடு எல்லாரையும் நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். சரி, முழு இருதயத்தோடு கனம் பண்ணணும் என்ற விருப்பம் வந்தது, அதை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இப்ப கனம் பண்ணுகிறது என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போமாக. கனம் பண்ணுதல் என்பது முதலாவதாக 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருந்து. அது முந்தின வார்த்தையை சொல்லுகிறது, கனம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வார்த்தை அதனுடைய விளக்கம் கொடுக்கிறது. என்னவாம்? கனம் பண்ணுதல் என்பது என்னவாம்? அது கீழ்ப்படிந்திருக்கிறதை காட்டுகிறது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கோ நல்லவர்களுக்கோ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் யாரை வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை வசனம் சுட்டி காட்டுகிறது. நீங்க இந்த பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு மேல் வைக்கப்பட்ட அதிகாரியை காட்டுகிறதா இருக்கிறது. இதே காரியத்தை பேரலா இன்னொரு இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இங்க போட்டிருக்கிறது அப்படியே அதனுடைய அந்த அர்த்தத்தை கொண்ட பகுதியை நீங்கள் ரோமர் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது. அந்த ஒரே ஒரு வசனத்தை உதாரணத்திற்கு நாம் வாசிப்போமாக. ரோமர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள், எவனுக்கும் வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இதையும் இந்த பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இது அப்படியே எக்ஸாக்டா 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டதுக்கு ஒத்து வரும். அதனுடைய அர்த்தம் ஒரே மாதிரியாகத்தான் வரும். அது என்ன என்றால், நம்முடைய அதிகாரிகளுக்கு நாம் தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அதிகாரத்திற்கு நாம் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தாகணும் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் சில நேரங்களில் முரட்டு குணம் உள்ளவர்களாய் இருக்கலாம், அல்லது அவர்கள் நல்ல செம்மையான இருதயமுடைய நல்லவர்களாய் இருக்கலாம், அல்லது தூஷணமாய் பேசாமல் பொறுமையாய் இருந்து சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கலாம். யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து கனம் கொடுக்க வேண்டும் என்று வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுவோமாக. ஏனென்றால் இந்த நல்லவர்களுக்கு கனம் பண்ணணும் என்கிற வார்த்தையில முதல் காரியம் யார் நல்லவர் என்று நாம் பார்த்தோம், அது கர்த்தரை காட்டுகிறது. அப்ப இந்த மாதம் முழுக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமாக. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிவோமாக. அவர் சொல்லுகிறது நம்முடைய பார்வைக்கு வித்தியாசமாய் தோணலாம். அவர் சொல்லுகிறது நம்முடைய பார்வைக்கு இப்படி போனா இதெல்லாம் நடக்காது என்று தோணுகிறதை போல் காணப்படலாம். அல்லது அவர் சொல்லுகிற காரியம் நம்முடைய பார்வைக்கு அது ஏதோ ஒரு சிறிய காரியமாகவோ அல்லது அதுக்கு ஒரு தாழ்வான காரியமாகவோ கூட காணப்படலாம். ஆனால் அதை நாம் கீழ்ப்படிந்து அதில் நாம் செயல்படும் பொழுது அது வரும் நாட்களை கர்த்தர் அவைகளை அப்படியே தலைகளாய் மாற்றி விடுவார். அதை கர்த்தர் அப்படியே உயர்த்தி விடுவார். ஏனென்றால் அவர் புதிய காரியத்தை செய்கிறவராய் காணப்படுகிறபடினால் வசனம் சொல்லுகிறபடி அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுவோமாக. கனம் பண்ணுகிறது என்பது கீழ்ப்படுகிறதை காட்டுகிறது. அதுவும் எப்படி கீழ்ப்படுகிறதாம் ஒரு வசனம் அதற்குரிய விளக்கத்தை சொல்லுது பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்லுவதையெல்லாம் செய்வேன்.
நீர் வந்து எனக்காக, இந்த வசனத்தை பாருங்க, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்லுவது எல்லாம் செய்வேன். அப்ப இங்க ஒரு மனுஷன் பாலாக் ராஜா பிள்ளையாமன் இடத்துல சொல்றான், நீ சொல்லுவதையெல்லாம் நான் செய்வேன். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தீமையை தான் செய்ய போகிறார்கள். ஆனா அவர்களுக்குள்ளாய் இருக்கிற ஒரு ஒற்றுமையை பாருங்க, அவர்களுக்குள்ளாய் இருக்கிற கனப்படுத்துதலை பாருங்க. அவர் ஒரு ராஜா, ஆனாலும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வார்த்தைக்கு அவன் ஒரு தீர்க்கதரிசி என்கிறது நிமித்தமாய் அவனுக்கு கனத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தீமை செய்கிறவர்களும் ஒரு சாதாரண மனுஷர்களுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட ஒரு கணம் இருக்கும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து போகணும். எதை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அவைகளிலே நம் மனரம்யமாய் காணப்படுவோமாக. நாம் விருப்பப்பட்டது ஒன்றாயிருக்கலாம், நாம் நினைத்தது ஒன்றாயிருக்கலாம், அந்த கர்த்தர் நடத்துகிற பாதை வேறொன்றாய் காணப்படலாம். அதிலே நாம் பொறுமையாய் ஓடுவோமாக, அதிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமாக. அந்த பாதையிலே யாரை நம்மளுக்கு அதிகாரியாய் வைத்திருக்கிறார், எந்த மனிதர்களை அதிகாரிகளாய் வைத்திருக்கிறார், அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து போவோமாக. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது. நாம் அநேகர் ஆச்சரியப்படுகிறோம், எப்படி அப்போஸ்தலர்கள் மரித்தார்கள் என்பதை கேட்கும் பொழுது. தலையிலா ஆணியறையப்பட்டு மரித்தார்கள், ரம்பத்தை வைத்து அறுக்கப்பட்டு மரித்தார்கள், தலைகள் துண்டாக்கப்பட்டு மரித்தார்கள். இப்படியெல்லாம் பாடுகள்ல போகும்போது ஏன் இந்த சீஸ்டர்கள், இந்த அப்போஸ்தலர்கள் அவ்வளோ குவைட்டா இருந்தாங்க? நீங்க பவுலும் சீலாவை குறிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவர்கள் சிறைச்சாலையில பாடுறாங்க, கர்த்தர் இடத்தை அசைத்துட்டார், விலங்குகள் எல்லாம் அப்படியே திறந்துருச்சு. இப்ப பவுலும் சீலாவும் ஓடி போய் இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்க சிறைச்சாலையில இருக்கிறாங்க. ஆனாலும் பவுலும் சீலாவும் அங்கிருந்து சிறைச்சாலை அதிகாரிக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். காரணம் என்ன? இதுதான் காரணம். அவர்களுக்கு மேலே கர்த்தர் வைத்த அதிகாரத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்களிடத்துல தேவ வார்த்தை இருந்தது, அவர்களிடத்துல தேவ வசனம் இருந்தது. அவர்கள் ஜெபித்தால் அற்புதம் நடந்தது, அவர்கள் கைகளை நீட்டினால் தேவன் அற்புதத்தை செய்தார், கிரியை செய்தார். அவர்கள் துதித்தால் இடங்களே அசைந்தது. ஆனாலும் அவர்களுக்கு மேல் வைத்த அதிகாரத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மீது வைத்திருக்கிற அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நாம் அநேக நேரத்துல இதை ஆவிக்குரிய ரீதியாக நாம் எடுக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்திலே தேவன் நம்மளை இந்த பூலோகத்தில் தான் வைத்திருக்கிறார். இந்த பூலோகத்திலே நம்மளுக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கிறது, நமக்கு மேலே சில அதிகாரங்கள் இருக்கிறது. அப்ப அந்த அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்படணும். கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்கணும்னா உடனே அவர்கள் சொல்லுகிறது எல்லாத்துக்கும் நாம் அசையணும்னு கிடையாது. அவங்க சொல்லுவாங்க உன் தேவனை தூசின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நாம் தூசிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அப்போ கீழ்ப்படிக்கணும் என்றால் என்ன அர்த்தம்? அவங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை நாம் பேசக்கூடாது, அவங்க வார்த்தைக்கு எதிர்த்தாய் நாம பேசக்கூடாது. ஆனா அதே நேரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திலும் உபதேசத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எந்த பாடுகள் வந்தாலும் சரி, எந்த உபத்திரம் வந்தாலும் சரி, அவர்கள் எந்த மூர்க்க குணமுடையவர்களாய் காணப்பட்டாலும் சரி, நாம் அவர்களை கனம் பண்ணி அவர்கள் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசாமல் அவர்களுக்கு கீழ்ப்படினோம். அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் உறுதியாய் நிற்கிறோம். இயேசு அதை தான் கற்றுக் கொடுத்தார். அவர் ஒரு ராஜாவை வெளிப்பட்டார், அவர் மனித குலத்தை காக்கிறவராய் வெளிப்பட்டார். சகல அதிகாரம் அவரிடத்துல இருக்கு. ஒரு இடத்துல சொல்றார், நான் வேண்டிக் கொண்டால் என் பிதாவானவர் 12 லேகியோன்கள் அனுப்பும். அவ்வளோ வல்லமை படைத்த கர்த்தர், ஆனா அவருக்கென்று குறித்த வேலை வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அதிகாரம் கொண்டவராய் சபை ஜெபாலயத்துல போய் அதை சுத்திகரிக்கிறதும், கல்லெறிய வரும் பொழுது மறைந்து போகிறதும், பிசாசுகளை விரட்டுகிறதும், வியாதியஸ்தரை குணமாக்குகிறமாய் இருந்தார். ஆனா அவருக்கென்று ஒரு வேலை வந்தது. அவர் அமைதியா இருக்கணும் என்று பிதா அவருக்கு சொன்னார். நீங்க இந்த பாதையிலே கடந்து போகும் என்று பிதாவிற்கு சொன்னார். அதனாலதான் சொல்லுகிறான், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று பிதாவின் இடத்துல வேண்டுகிறார். ஆனா பிதா என்ன சொன்னார்? இந்த பாத்திரத்திலே நீங்க பங்கு பெற்றே ஆகணும் என்று சொன்ன உடனே இயேசுவானவர் பிலாத்து பேசினதற்கு எல்லாவற்றிற்கும் அமைதியாய் அங்கு காணப்பட்டார். அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராயிருந்தார்.
அவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போமாக. அதுதான் கனப்படுத்துதலின் முதல் காரியத்தை காட்டுகிறது. அது தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட, நம் மீது வைக்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமாக. அதைத்தான் இந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப முதலாவது கனம் பண்ணுகிறது என்பது நம் மீது வைக்கப்பட்ட அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை காட்டுகிறது. இரண்டாவதாக இந்த கனம் பண்ணுகிறது என்பது எதை காட்டுகிறது? இரண்டாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம், அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இரண்டாவதாய் கனம் பண்ணுகிறது என்பது எதை காட்டுகிறது? அது ஆறுதல் செய்கிறதை காட்டுகிறது. முதலாவது அது கீழ்ப்படிதலை காட்டுகிறது, இரண்டாவது அது ஆறுதல் செய்கிறதை காட்டுகிறது. அதற்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க. தாவீது சொல்லுகிறான், அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல. இங்க ஆனூனின் தகப்பன் மரித்து போயிட்டான், நாகாஸ் மரித்து போயிட்டான், ராஜா மரித்து போயிட்டான். இந்த ஆனூனின் ஜனம் என்பது, ஆனூன் என்பது அல்லது அம்மோன் என்பவர் புத்திரர்கள் தாவீதுக்கு விரோதிகளாய் இருந்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதிகளாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் ஒரு காலத்திலே இந்த நாகாஸ் தாவீதுக்கு உதவி செய்தான், தாவீதுக்கு தயவு செய்தான், தாவீதுக்கு அவன் தேவைப்பட்ட காரியங்களை உதவி செய்தான். அது நிமித்தமாக இங்க என்ன நடக்கிறது? அவன் மரித்தது நிமித்தமாக அவனுடைய குமாரனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் தம்முடைய ஜனங்களை தாவீது அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கனம் பண்ணுகிறது என்பது ஒருவர் துக்கத்தில் இருக்கும் பொழுது, ஒருவர் வியாகுலத்தில் இருக்கும் பொழுது, அல்லது மனவடிவாக்கப்பட்ட பொழுது, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் இழந்தது நிமித்தமாய் துக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்களிடத்துல போய் நாம் ஆறுதல் சொல்லுகிறோம் அல்லவா, அவர்களுக்கு ஒரு ஆறுதலாய் நாம் காணப்படுகிறோம் அல்லவா, அது நாம் கனப்படுத்துகிறதை காட்டுகிறது. அவன் துக்கம் வந்துருச்சு, அவங்க வாழ்க்கையில ஒரு இழப்பு வந்துருச்சு, ஏதோ ஒரு காரியத்தை நம்பி அவர்கள் செயல்பட்டார்கள், அது அவர்களை ஏமாற்றி விட்ட உடனே நாம இங்க இருந்துட்டு சொல்லக்கூடாது, இதனாலதான் சொன்னேன், நான் அன்னைக்கே வேண்டான்னு சொன்னேன், இதனாலதான், இதெல்லாம் உங்க கர்த்தர் உங்களை அடிக்கிற காரியம், நீங்க இப்படிலாம் வாழ்ந்த இப்படிதான் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி அவர்களை குறித்து அந்த நேரத்துல நாம் கடினமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அதற்கு பதிலாய் நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஆறுதலாய் நாம் காணப்படணும். ஏனென்றால் ஒரு காலத்துல அவர்கள் நமக்கு ஆறுதலாய் காணப்பட்டு இருப்பார்கள். நாம தேவையில்லை இருக்கும்போது கர்த்தர் அவர்களை கொண்டு நம்மளுக்கு தயவு செய்திருப்பார். அவங்க அம்மோன் புத்திரர் தான், அவங்க நமக்கு எதிராளிகள் தான், அவர்கள் தேவனுடைய பாதையிலே நடக்காதவர்கள் தான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் எதிராளியாய் காணப்பட்டாலும் சத்ருவாயும் காணப்பட்டாலும் அவனை நாம் நேசிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் ஆறுதலாய் தேடும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதனாலதான் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், நன்மை செய்வதனாலே அவர்களை நீங்கள் வெட்கப்படுத்து. நன்மை செய்கிறதுனாலே அவர்களை வெட்கப்படுத்துவது. நீங்கள் சத்துருக்கள் அவர்கள் துக்கத்தில் இருக்கும் பொழுது ஆறுதலை தேடும் பொழுது நாம் போய் ஆறுதல் செய்தோம் என்றால் அங்கு அவர்கள் தலை குனிவார்கள், நாமோ அங்கு உயர்த்தப்பட்டவர்களாயிருப்போம். அவர்களுக்கே ஒரு கேள்வி வரும், அவர்களுக்கே ஒரு யோசனை வரும், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையா நாம் போய் பண்ணிவிட்டோம், இப்படிப்பட்ட மனுஷனுக்கா எதிராயா நாம் புறப்பட்டு விட்டோம் என்று தம்முடைய சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள்.
அவர் இரண்டாவதாக கனம் பண்ணுதல் என்பது என்ன? ஒரு துக்கத்தில் இருக்கும் பொழுது தேற்ற வேண்டிய நேரத்திலே அவர்களுக்கு தேற்றுதலையும் ஆறுதலையும் நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் துக்கத்தோடு இயேசுவின் இடத்துல வரும் பொழுது அவர் அவனுக்காய் நின்று ஆறுதல் செய்கிறவராய் காணப்பட்டார். ஜெபாலயத்தின் தலைமை ஜெப வீட்டாலயத்தின் தலைமை அழுகிறான், என் மகள் மரிக்கும் தருவாயில் இருக்க. அப்போ ஒருவன் வந்து சொல்லுகிறான், உன் மகள் மரித்து விட்டால் போதகரை நீ துக்கப்படுத்தாதே அல்லது அவனை டிஸ்டர்ப் பண்ணாதே என்று சொல்றான். ஆனாலும் அந்த நேரத்துல இயேசு நிறுத்தி அவனுடைய வீட்டுக்கு போனார். தலித்தாக்குமே என்று சொல்லி அவளை எழுப்பினார். நாயினூர் விதவைக்கு அப்படிதான் கர்த்தர் செய்தார். அப்ப கர்த்தரை பின்பற்றுகிற நாம் நம்முடைய எதிராளிகளாய் இருந்தாலும் சரி, நமக்கு பகைஞராய் காணப்பட்டாலும் சரி, அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அதுதான் எல்லாரையும் கனப்படுத்துதலுக்கு அர்த்தமாயிருக்கிறது. அவர்கள் நம்முடைய சத்துருக்கள் தான் ஒரு பக்கத்திலே, ஆனாலும் கர்த்தருடைய கிருபையை கொண்டு நாம் அவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும். அப்ப வசனம் சொல்லுகிறது, கனப்படுத்துதல் என்பது இரண்டாவதாக அது ஆறுதல் செய்கிறதை காட்டுகிறது. இப்ப ஆறுதல் செய்கிறது என்று நான் சொன்னேன். ஆறுதல் என்றால் என்ன அர்த்தமாம்? ஆறுதல் செய்தால் என்பது எதை காட்டுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 21வது வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். ஆறுதல் என்பது என்னவாம்? ஆறுதல் செய்கிறது என்பது எதை காட்டுகிறது? பட்சமாய் பேசுகிறது. இங்க யார் பேசுகிறார்? யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான். யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டவர்களை பார்த்து சொல்லுகிறான். யோசேப்பை சிறைச்சாலைக்கு அனுபவத்துக்கு தள்ளினவர்களை பார்த்து சொல்லுகிறான். யோசேப்பை விற்று போட்டவர்களை பார்த்து சொல்லுகிறான், நான் உங்களுக்கு பட்சமாய் நான் பேசுகிறேன். அப்ப யோசேப்பு எவ்வளோ போராட்டத்துல போன மனுஷனே இங்க கர்த்தருடைய கிருபையினாலே அவன் சகோதரர்களை மன்னிக்கிறான் என்றால், நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய சகோதரர்களையும் நமக்கு கிரியை செய்தவர்களையும் சத்ருவாய் காணப்பட்டு நாம் மன்னிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அப்ப கனப்படுத்துதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது தேவனுடைய மனுஷர்களுக்கும் சரி, தேவ பிள்ளைகளுக்கும் சரி, சத்ருவாய் நமக்கு காணப்படுகிறவர்களுக்கும் சரி, நாம் ஆறுதலாய் பட்சமாய் நாம் பேசணும். அவர்களை குறித்து எந்த ஒரு தூஷண வார்த்தை அவர்களிடத்துல பேசக்கூடாது. அவர்களை குறித்து அந்த நேரத்துல நம்ம பேசவே கூடாது. அவர்களிடத்துல போயிட்டு நீங்க இப்படி வாழ்ந்ததுனாலதான் இப்படி நடந்துச்சு, நீங்க இப்படி செய்ததுனாலதான் இப்படி சம்பவிச்சுன்னு சொல்லி அங்க போய் நம்ம ஏதோ நம்மளை நியாயமுள்ளவர்களாயும் அவர்கள் செய்த தவறை சுட்டி காட்டுகிறலாமாய் நம்ம செயல்படக்கூடாது. முதலாவது அவர்களுக்கு தேவை ஆறுதல். அந்த ஆறுதலை கொடுத்து நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப எல்லாரையும் கனம் பண்ணுதல் என்பது எல்லாருக்கும் நாம் ஆறுதலின் பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். ஆறுதலின் மகளாய் எல்லாருக்கும் நாம் காணப்படணும். அதைத்தான் கர்த்தர் இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப முதலாவதாக கனம் பண்ணுதல் என்பது கீழ்ப்படிதலை காட்டுகிறது. இரண்டாவதாக ஆறுதல் செய்கிறதை பட்சமாய் பேசுகிறதை காட்டுகிறது. மூன்றாவதாக கனம் பண்ணுதல் என்பது எதை காட்டுகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். மூன்றாவதாக நாம் எப்படி கனம் பண்ணுதல் என்பது எதை காட்டுகிறது? அதை எப்படி கனம் பண்ணணுமாம்? தயவு செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். முதலாவது கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்படணும். இரண்டாவது ஆறுதல் செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். மூன்றாவதாக தயை செய்கிறவர்களாய் நாம் காணப்படும். இங்க வசனம் சொல்லுகிறது, தயை செய்கிறது என்பதை கனம் பண்ணுகிறதை காட்டுகிறது. அப்ப தயை செய்வது என்பது எதை காட்டுகிறது? அல்லது தயை செய்வது என்றால் என்னவாம்? எரேமியாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம்
20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இப்பொழுதும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்துக்கு தயை செய்யும். தயை செய்வது என்பது எதை காட்டுகிறது? அது அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலை காட்டுகிறது. யாரை கனம் பண்ணும்படியாய் கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். அவர்களுக்கு நாம் செவி கொடுக்காமல் நாம் பார்த்தோம், மூர்க்க குணம் உள்ளவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்ளுவார்கள், கவனிக்க மாட்டார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்மளை கனம் பண்ணும்படியாய், மற்றவர்களை கனம் பண்ணும்படியாய் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் அல்லது அந்த இடத்தில் நியமித்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். அவர்களுடைய விண்ணப்பமாய் இருக்கலாம் அல்லது அவர்களுடைய மற்ற காணப்பட்டோம் என்றால் நாம் மூர்க்க குணமுள்ளவர்களாய் நாம் மாறுவோம். அதைத்தான் நேற்று ஏதோ ஒரு காரியத்தை பகருகிறதா இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அதுதான் தயை செய்கிறதை காட்டுகிறது. மற்றவர்களுக்கு தயவு செய்யணும்னா நாம நினைச்சதை செய்யறது கிடையாது. மற்றவர்களுக்கு தயவு செய்யணுங்கிறது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறது கிடையாது. அவர்கள் சொல்றதை கேட்டுட்டு அதுல நம்மளால எதை செய்ய முடியுமோ அதை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்ப யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். அவரால் ரட்சிக்கப்பட்டு பல நாட்கள் பல ஆண்டுகள் உருண்டோடி போயிருச்சு. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு நாம் தயவு செய்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம், எத்தனை பேருடைய வார்த்தைகள் குமுறல்கள் அழுகையை நாம் கேட்கிறவர்களாய், அவர்களோடு தோள் கொடுக்கிறவர்களாய், அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து அவர்களுக்கு விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டிருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த மாதம் முழுவதும் நம்ம இந்த இடத்துல யாராவது வந்து எது சொன்னாலும் நாம் அவர்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. நான் பாண்டிச்சேரியில பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது அநேக நேரம் இந்த டிராவல் பண்ணுகிற பழக்கம். எப்ப லீவு கிடைக்கிறதோ அல்லது எப்ப ஒரு விடுமுறை வருதோ அல்லது டேடியை பார்க்கணும் விருப்பப்படுற நேரங்கள்ல அவர்கள் வந்து பார்க்காத சமயத்துல நான் வீட்டுக்கு வருகிறது உண்டு. அப்படி அந்த டைம்ல எல்லாம் நான் பிரயாணப்பட்டு வரும் பொழுது எனக்கு டிராவல்ஸ் புக் பண்ணிடுவாங்க, பஸ் புக் பண்ணிடுவாங்க. ஆனாலும் எனக்கு அதுல படுத்துட்டு வர எனக்கு அது ஒரு விருப்பம் இருக்காது. நான் முன்னாடி போய் டிரைவரோட தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பேன். அந்த டிரைவர் தான் அவர் தனியா ஓம்னி பஸ் ஓட்டிக்கிட்டு இருப்பாப்ல. கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல ஆனா உடனே அவர் அப்படியே பேச ஆரம்பிப்பார், உங்க பேரு என்னன்னு சொல்லி. அப்படியே நாம பேச ஆரம்பிக்கணும்னு அவர் அவருடைய காரியத்தை சொல்ல ஆரம்பிப்பார். அவர் என்ன பாடல போறாரு, என்ன பிரச்சனை நடக்குது. முதல்ல நான் கேட்பேன், எத்தனை வருஷம் டிரைவிங்ல இருக்கேன். உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பாரத்தையும் அவருடைய கஷ்டத்தையும் அவர் குடும்பத்தின் காரியத்திலையும் அநேக காரியங்கள் அப்படியே பகிர்ந்து கொண்டு வருவார். அப்படி கேட்டு அவர் சொல்றது வேற எந்த ஆலோசனையும் நான் கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு மாறுதாரான வார்த்தைகளை எதையுமே நான் பேச மாட்டேன். அவர் சொல்றது அப்படியான்னு சொல்லிட்டு அவரோட பேசிட்டு அவர்கிட்ட அப்படியே விசாரிச்சுக்கிட்டே வருவேன். கடைசி நான் இறங்க போறதுக்கு 1 நிமிடமோ 1 மணி நேரமோ அல்லது எனக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சுன்னா அவர்கிட்ட போய் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அவருடைய பேச்சு குறைச்சி நிப்பாட்டின பிறகு சொல்லுவேன், இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஒரு மனித உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பாரு, நல்ல சுகத்தை கொடுப்பாரு. நீங்க இப்படிப்பட்ட பாடல போறீங்க, ஆனா கர்த்தர் இயேசுவானவர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி கொஞ்சம் சத்தியத்தை சொல்லி அவர்கிட்ட ஒரு புதிய ஏற்பாடோ அல்லது ஒரு புக்லெட்டோ அதை கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? நாம் மற்றவர்களுக்கு செவி கொடுத்து கேட்கும் பொழுது அங்கு தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கிடைக்கிறது. நாம் மற்றவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் நான் சொல்ல வந்ததை நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சத்தியம் சொல்ல வந்தேன், நான் சுவிசேஷம் சொல்ல வந்தேன், அதை நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு நாம் ஓடுகிறது, அதை தேவன் எதிர்பார்க்கவில்லை. கனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறோம். அதை செய்யணும் என்ற அர்த்தம் கிடையாது. மற்ற மார்க்கத்தார் வந்து சொல்றாங்க நீங்க இப்படிதான் செஞ்சாகணும்னு சொல்றாங்க, அது தேவனுடைய பார்வையில பாவமா இருக்கு, அது நாம செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அவங்க சொல்றதை காது கொடுத்து நாம் கேட்கிறவர்களாய் காணப்படணும். இதுதான் மற்ற மார்க்கத்துக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். மற்றவர்கள் அவர்களுக்கு செவி கொடாமல் அடிக்கிறவர்களாயும் கோபப்படுவர்களாய் இருப்பாங்க.
ஆனா கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் மற்றவர்கள் சொல்லுகிற எதுவா இருந்தாலும் அதற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். அது அவர்களை கனப்படுத்துகிறதும் தயை செய்கிறதுமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக தயை செய்வது என்பது எதை காட்டுகிறது? ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நகோமி தன் 2 மருமகளையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. இங்கு நாம் பார்க்கிறோம், நகோமியின் மருமகள்கள் நகோமிக்கு மாத்திரமல்ல, மரித்து போன மாமனாருக்கும் கணவர்களுக்கும் அவர்கள் தயை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எப்படி தயை செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அந்த ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். அடுத்த வார்த்தை சொல்லுதுங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டவுடனே தன் மருமகளோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இந்த 2 வசனத்துக்கு இடையில ஒரு காலம் இருக்கிறது. இந்த 2 வசனத்துக்கு இடையில ஒரு காலம் இருக்கிறது. அது என்ன காலம்? துக்கத்தின் நாட்கள், கசப்பான வாழ்க்கை. சொந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள் தான் மரிப்பதற்கு முன்பாக மரிச்சு போயிட்டாங்க. கணவன் மறைத்து போயிட்டான். இப்ப தனியா 2 மருமகள் மாத்திரம் இருக்கிறாங்க. இந்த நகோமியின் துக்கத்தின் நாட்களிலே நகோமிக்கு இந்த தயவு செய்தவர்கள் தான் இந்த ரூத் காட்டுகிறது. அப்ப கனம் பண்ண இந்த 2 மருமகளும் நகோமியை கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவங்க கணவன் மரித்து போய்விட்டானே என்று சொல்லிட்டு இந்த ஸ்திரீயின் மோவாப்பின் ஸ்திரீ இல்லை என்பதை என்று சொல்லிவிட்டு அவர்கள் தங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்களிடத்துல ஓடி போகவில்லை. ஏனென்றால் நகோமி தான் இந்த தேசத்திலிருந்து மோவாப் தேசத்திற்கு தஞ்சம் புக போயிருக்கான். ஆனா தன்னுடைய கணவன் மரித்து போனால், தன்னுடைய மாமனார் மரித்து போனாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழாக ரூத்துவும் ஓர்பாலும் இருந்து அவர்கள் நகோமியை கனப்படுத்தினார்கள். நகோமியின் துக்க நாட்கள் அவர்கள் உறுதுணையாய் காணப்பட்டார்கள். அவர்கள் ஆறுதல் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களுடைய நகோமிக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இறங்கினார் என்பதையும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்ததை கேள்விப்பட்டவுடனே நகோமி தன் மருமகளை கூட்டிக் கொண்டு எழும்பினாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய மருமகள்கள் அவருக்கு நகோமிக்கு தயவு செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இதுதான் கனப்படுத்துதலின் உண்மையான அடையாளம். கனப்படுத்துகிறது என்பது எல்லாம் இருக்கும் பொழுது கனப்படுத்துகிறது கிடையாது. எல்லாம் அவர்கள் நல்ல செல்வ செழிப்பா இருக்கும் போது, நல்ல வளமுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது, அவர்களிடத்துல எல்லாம் இருக்கும் பொழுது நாம் கொடுக்கிற கனம் அதை காட்டவில்லை. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் துக்கத்தில் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ஆனா அவங்க கீழே தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். உடனே அந்த டைம் அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்களே, நான் அவங்களை நடத்துறேன், அவங்க தான் இங்க தப்பி ஓடி வந்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்களே, கர்த்தர் அவங்களை அடிச்சுட்டாரு, எனக்கு கர்த்தர் ஆவியை கொடுத்திருக்கிறார், நான் நடத்துகிறேன் என்று சொல்லி எழும்பக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழாய் நாம் கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். அவர்களுக்கு ஆறுதல் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர்களுக்கு நாம் தேர்ச்சுகிறவர்களாய், அவர்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கு ரூத் மற்றும் ஓர்பால் அவர்களுடைய மாமிக்கு, அவனுடைய நகோமிக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் மோவாபிய ஸ்திரீகள், அவர்கள் தேவனை அறியாதவர்கள், அவர்களுக்கென்று ஒரு அடையாளம் கிடையாது, அவர்கள் மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆனாலும் அவங்க தயை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு யோசித்து பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் எத்தனை முறை இப்படிப்பட்ட தயை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட்டு இருக்கிறோம். நம்மளை கர்த்தர் ஒரு அதிகாரத்துக்கு கீழே வச்சுட்டாரு. அந்த அதிகாரம் செலுத்துகிற மனுஷன் ஏதோ ஒரு துக்கத்துல போறான். உடனே அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்யறோம்? அவரை டேக்கிள் பண்ணி, நான் இதுதான் தரணும், இந்த நேரத்துல நான் இந்த அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்லி அதை நாம் பிடிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்.
ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் தயை செய்கிறவர்களாய் காணப்படணும். அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய், அவர்களுக்கு உறுதுணையாய், அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு நடக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அப்படி நடந்தோம் என்றால் கர்த்தர் அதை கனம் பண்ணுதலாய் அங்கீகரிக்கிறார். அதுல இந்த வார்த்தை சொல்லுகிறது, திக்கற்றவர்களுக்கு தரித்திரனுக்கு தயை செய்கள் என்று வசனம் சொல்லுது. தயை செய்வது என்பது செவி கொடுப்பதும் கூட இருக்கிறதை காட்டுகிறது. ஆனா தரித்திரனுக்கு தயை செய் என்பது எதை காட்டுகிறது? மத்தேயுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, பசியா இருந்தேன். அதற்கு முன்பா இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25:40வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே எதை செய்தீர்களோ எனக்கு செய்தீர்கள் என்று ராஜா சொல்லுகிறான். அப்ப என்ன நடந்திருக்கிறது? அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. 35வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தோம் என்றால், பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தரித்திரனுக்கு தயை செய்வது என்பது எதை காட்டுகிறது? அவர்கள் பசியாய் இருக்கும் பொழுது போஜனம் கொடுக்கிறதை காட்டுகிறது. நாம் வெளியிலே ஊரிலே நடந்து போகும் பொழுது அல்லது மற்ற கடைகளுக்கு போகும் பொழுது நம்முடைய கண்களில் யாரெல்லாம் பசியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மளால் முடிந்த அளவு போஜனம் கொடுக்கணும். அந்நேரம் ஒரு சாக்லேட் தான் வாங்கி கொடுக்க முடியுதா, அதை வாங்கி கொடுப்போம். அந்நேரம் ஒரு பிரெட் தான் வாங்கி கொடுக்க முடியுதா, அதை வாங்கி கொடுப்போம். அல்லது அந்த நேரத்துல நம்மளால் நல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுதா, அந்த நல்ல ஒரு சாப்பாடோ அல்லது ஒரு வெரைட்டி ரைஸோ வாங்கி அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாய் நாம் தேவனை கனப்படுத்துவோமாக. தரித்திரனை கனப்படுத்துகிறது, போஜனம் இல்லாதவர்களுக்கு போஜனத்தை கொடுக்கிறது, குறிப்பாய் பசியில் இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. இரண்டாவதாக தரித்திரர்களை கனப்படுத்துகிறது என்பது தாகமாய் இருக்கிறவர்களின் தாகத்தை தீர்க்கிறது. அவர்களுக்கென்று ஒரு விருப்பம் இருக்கும். அவர்கள் நம்மளிடத்துல வந்து கேட்கலாம், ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க, அல்லது என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்திற்காய் தங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் நம்மளிடத்துல வரலாம். இது வெளியில இருக்கிற தான தர்மம் வாங்குறது மாத்திரமல்ல, நம்மளோடு இருக்கிற அநேகர் சில நேரங்கள்ல சில காரியங்களை கேட்டு வரலாம். அந்த நேரத்துல என்னை கர்த்தர் உயர்த்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களை விட்டு நம் முகத்தை திருப்பி விடக்கூடாது. அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்படும். இது நண்பர்கள் நம்மளிடத்துல வந்து கேட்கலாம், நம்மளை அறியாதவர்கள் வந்து கேட்கலாம், நம்முடைய ஊழியத்தில் இருக்கவங்க வந்து கேட்கலாம், அல்லது வேலை செய்கிற ஸ்தலத்துல கூட வந்து கேட்கலாம். ஆனா அந்த நேரத்துல அவர்களுக்கு நாம் தியாகத்தை தீர்க்கிறவர்களாய் காணப்படணும். நம்மளிடத்துல எல்லாத்தையும் செய்ய முடியாது, ஆனா எவ்வளவு நம்மளால செய்ய முடியுமோ, சொற்பமான காரியம் நம்முடைய பார்வைக்கு அது சொற்பமானதா இருக்கலாம். அது ஒரு சாதாரண ஒரு சின்ன காசு தான், சின்ன பொருள் தான். ஆனா அவர்களுடைய பார்வைக்கு அது பெரியதாய் காணப்படும். அவர்களுடைய பார்வைக்கு அது பெரியதாய் அவர்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறதாய் காணப்படும். அப்ப வசனம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு நான் தயை செய்ய வேண்டும் என்றால் தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் காணப்படும். மூன்றாவதாக சேர்த்து கொண்டவர்களாய் நாம் காணப்படும். அவர்களை அந்நியர்களாய் என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது நாம் அவர்களுக்கு உறுதுணையாய் துணை நிற்கிறவர்களாய், நான் இருக்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், அல்லது நான் உங்களோட கூட நிற்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு சேர்த்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாய் நாம் காணப்படணுமா. அடுத்ததாய் அதே வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 35:36 இப்படியா சொல்லுகிறது, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வஸ்திரம் என்பது எதை காட்டுகிறது? அடையாளத்தை காட்டுகிறது. வஸ்திரம் என்பது அவர்களுடைய அவர்களுடைய அடையாளத்தை காட்டுகிறது. அப்ப யாருக்கெல்லாம் நம்மளால எதை நம்ம செய்து அவர்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்க முடியுமோ அந்த புதிய அடையாளத்தை நாம் கொடுக்க முற்படுவோமாக. அதே போல் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாம் விளக்க நேரமில்லை, அந்த வார்த்தையை மாத்திரம் நான் வாசித்து சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லு. ஒரு உதவி தேவைப்பட்டு தரித்திரனாய் இருக்கிறான், கஷ்டப்படுகிறவனாய் இருக்கிறான்னா அவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து விசாரிக்கணும். அவங்ககிட்ட உட்கார்ந்து ஏன் இந்த நிலைமை, எதனால இப்படி நடந்துச்சு, அல்லது உங்க சூழ்நிலை என்ன, இப்ப எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களிடத்துல உட்கார்ந்து நாம் விசாரிக்கிறவர்களாய் காணப்படணும்.
அவர்களை பார்த்து அவர்களோடு கூட போய் உட்காரணும். ஏன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? வசனம் சொல்லுது, அதே வசனம், காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள். அவர்கள் வெளியில பார்க்க தரித்திரர்கள், ஆனால் இன்னொரு காரியத்தில் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறதை போல் காணப்படுகிறார். அவர்களுக்காக எதையும் செய்ய முடியவில்லை. அவர்கள் கைகள் கட்டப்பட்டு காணப்படுகிறது, அவர்கள் சரீரம் கட்டப்பட்டு காணப்படுகிறது. அவர்களுக்கு யாராவது உதவி செய்தால் மாத்திரமே எதையும் செய்ய முடியும். அப்படி சூழ்நிலையில் இருக்கிற தரித்திர இடத்துல நாம் உட்கார்ந்து விசாரிக்கிறவர்களாய் காணப்படணும். அதை நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப கனம் பண்ணுதல் என்பது தரித்திரருக்கு தயை செய்கிறதை காட்டுகிறது. தயை செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும், செவி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படணும், விசாரிக்கிறவர்களாய் காணப்படணும், நம்மளால் முடிந்த அளவு உதவி செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். இதனாலதான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், கரங்கொடுக்கும் ஊழியம் என்று. அதன் மூலமாகத்தான் நம்ம அநேக ஜனங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார், உதவி செய்திருக்கிறார், அதற்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதை செய்ய முடியுமோ அதை தரித்திரர்களுக்கு நாம் செய்து அதன் மூலமாய் கர்த்தரை கனப்படுத்துவோமாக. கீழ்ப்படித்தல் அதிகாரத்தை கனப்படுத்துகிறது, அன்பு கூறுதல் துக்கத்தில் இருக்கிறவர்களை கனப்படுத்துது. ஆனா தரித்திரர்களுக்கு தயவு செய்கிறது, அது தேவனையே கனப்படுத்துகிறதாய் மாறுகிறது, தேவனையே கனப்படுத்துகிறதாய் மாறுகிறது. கடைசியாக கனப்படுத்துதல் என்பது என்னவாம்? 4வதாக வசனம் சொல்லுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது? சங்கீதங்கள் புஸ்தகம் 15வது சங்கீதம் 4வது வசனம், ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். கனம் பண்ணுதல் என்பது எதை காட்டுகிறது? கர்த்தரை கனம் பண்ணுகிறது என்பது எதை காட்டுகிறது? அல்லது கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறது என்பது எதை காட்டுகிறது? அது ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படும். ஆணையிட்டதை தவறாமல் இருப்பதை கனம் பண்ணுதலை காட்டு. நாம் எதை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறோம்? ஏதாவது தேவ மனிதர்களுக்கு நாம் ஆணையிட்டு இருக்கிறோமா? நம் குடும்பத்துல நான் இதை செய்வேன் என்று ஆணையிட்டு இருக்கிறோமா? அல்லது தேவனிடத்துல நாம் ஆணையிட்டு இருக்கிறோமா? அதிலே நாம் தவறாமல் காணப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆணையிடுதல் என்றால் என்ன அர்த்தமாம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. மத்தேயின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், ஆணையிடுதல் என்பது எதை காட்டுகிறது? அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தேன், அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தேன். அப்ப ஆணையிடுதல் என்பது தேவனிடத்திலும் சரி மனிதர்களிடத்திலும் சரி கொடுக்கிற வாக்கை காட்டுகிறது. அப்ப கனப்படுத்துதல் என்பது நாம் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கிலே நாம் தவறாமல் காணப்படணும். அதுல நம்மளுக்கு நஷ்டம் வந்தாலும் சரி அதை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படணும். ஏனென்றால் அதுல 2 காரியம் அடங்கியிருக்கு. ஏன் அந்த வாக்கை நிறைவேற்றணும் தெரியுமா? அதுல 2 காரியம் இருக்கு. நாம் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு தவறி போனால் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை நாம் உடைக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அவர்களை நாம் கீழே தள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். 2வது முக்கியமானது என்ன தெரியுமா? நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை அவர்கள் நன்றாய் அறிந்திருப்பார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நன்றாய் அறிந்திருப்பார்கள். நம்ம வாக்கு கொடுத்ததுல நாம் தவறிட்டோம்னா அது என்னவாய் மாறுகிறது? அவர்களாம் ஒரு கிறிஸ்தவரா என்று சொல்லி அது தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறதாய் மாறுகிறது. தேவனுடைய நாமம் அங்கு தூசிக்கப்படுகிறது, தேவனுடைய நாமம் அங்கு கீழே தள்ளப்படுகிறது. நாம் ஆணையிட்டு கொடுத்தவர்களை நாம் ஏமாற்றவில்லை, கர்த்தருடைய நாமத்தை நாம் கீழே தள்ளுகிறோம். அப்ப கனப்படுத்துதல் என்பது ஆணையிட்டதிலே நாம் உறுதியாய் நிற்கணும். நாம் ஏறெடுத்த பொருத்தனையிலும் சரி கொடுத்த வாக்குறுதியிலும் சரி அதிலே நாம் உறுதியாய் நிற்கணும். அதன் மூலமாய் நம்மளுக்கு நஷ்டம் வரலாம், எது வந்தாலும் சரி அதை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படணும். வேதத்துல ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்றால் அதே மத்தேயின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படி சொல்லுவாங்க, ராஜா துக்கமடைந்தான், ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் இதை கொடுக்க கட்டளையிட்டு.
இதை கொடுக்க கட்டளையிட்டு, இது யார் செய்யறா பாருங்க, தூஷணமான மனுஷன் என்று அழைக்கப்பட்ட ஏரோது அவன் கொடுத்த வாக்குறுதியிலே உறுதியாய் நிற்கிறான். அவனுக்கு அது துக்கமான விஷயம்தான், அவனுக்கு விருப்பப்படாத விஷயம்தான், அது அவனுடைய வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வருகிறது. ஆனாலும் அவன் கொடுத்த வாக்குறுதியிலே அவன் உண்மையாயிருந்தான். அவன் கொடுத்த வாக்குறுதியிலே, ஆணையிட்டதிலே, அவன் கொடுத்த வாக்கிலே உறுதியாய் நிற்கிறவனாய் காணப்பட்டான். அப்ப யோசித்து பாருங்க, வேதத்தின்படியும் ஜனங்களின்படியும் தூஷணமான மனுஷன் என்று அழைக்கப்பட்ட மனுஷனே வாக்கு கொடுத்ததுல உறுதியாய் காணப்படுகிறான் என்றால், கர்த்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகிய நாம் பேசுகிற வார்த்தையிலே நாம் எவ்வளவு உறுதியாய் இருக்கணும் என்பதை நிதானித்து பார்ப்போமாக. நம்ம ஒண்ணு வாக்கு கொடுக்காம நாம் இருக்கணும், இல்ல வாக்கு கொடுக்கும் போது அது கவனமாய் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பதை அறிந்து நம்ம சொல்லணும். அப்படி வாக்கு கொடுத்துட்டா அதுல நம் உறுதியாய் இருக்கணும். அதுல நம்மளுடைய பலனை பார்த்து அதை நாம் திரும்ப கூடாது. இங்க வசனம் சொல்லுது, நமக்கே நஷ்டம் உண்டானாலும் அதனால் நம்மளுக்கு எந்த பலனும் இல்லை, ஆனாலும் வாக்கு கொடுத்தபடினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு யோசித்து பாருங்க, வசனம் கனம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கு. கனம் பண்ணுகிறதுல வாக்குறுதியை நிறைவேற்றுகிறதும் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இத்தனை வருஷங்கள்ல நாம் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? நம்ம குடும்பத்துல கொடுத்த வாக்குறுதிகள், நம்முடைய பிள்ளைகளிடத்துல கொடுத்த வாக்குறுதிகள், அல்லது நம்முடைய சபையிலே நாம் கொடுத்த வாக்குறுதிகள், நம்முடைய விசுவாசிகளிடத்துல கொடுத்த வாக்குறுதிகள், நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல கொடுத்த வாக்குறுதிகள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் உண்மையா இருந்திருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கனம் பண்ணுங்கள் என்றால் நாம் கொடுத்த வாக்குறுதியிலே நாம் நிலைத்து நிற்கணும். அதுல நமக்கு நஷ்டம் வந்தாலும் சரி, அதை நிறைவேற்றாமல் நாம் அதை கடந்து போகக்கூடாது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு அதை நாம் ஒரு பொருத்தனையாய், ஒரு காரியமாய், உறுதிமொழியாய் நாம் எடுப்போமாக. நான் பேசுறதுல கவனமா இருப்பேன், நான் இனிமே வாக்கு கொடுத்த கவனமா இருப்பேன், ஆனா வாக்கு கொடுத்து விட்டால் அதிலிருந்து நான் தவற மாட்டேன் என்று சொல்லுவோமா? தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். கனம் பண்ணுதல் என்பது கீழ்ப்படிதலை காட்டுகிறது. கனம் பண்ணுதல் என்பது அன்பு கூறுதலை காட்டுகிறது, ஆறுதல் செய்கிறதை காட்டுகிறது. கனம் பண்ணுதல் என்பது தயை செய்கிறதை காட்டுகிறது. கனம் பண்ணுதல் என்பது நான்காவதாக வாக்கிலே உறுதியாய் நிற்கிறதை காட்டுகிறது. அப்ப இந்த நான்கு நம்ம செய்தால்தான் அது கர்த்தரை கனம் பண்ணுகிறதாயும் இருக்கும், மனிதர்களை கனம் பண்ணுகிறதாயும் இருக்கும், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாரையும் கனம் பண்ணுகிறதாயும் இருக்கும். இதை விட்டுட்டு நான் ஜெபிக்கிறதுனால நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன், வேத வாசிப்பினால நான் கனம் பண்ணுகிறேன், சுவிசேஷத்தை சொல்லுகிறதுனால கனம் பண்ணுகிறேன் என்றால் அது ஒரு விதத்துல கனம் தான். ஆனால் கர்த்தர் விருப்பப்படுகிற கனம், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்கு மற்றவர்களுக்கு நாம் தேவ அன்பை வெளிப்படுத்தணும். எப்படி? அவர்களை கனம் பண்ணுகிறதன் மூலமாய் நாம் வெளிப்படுத்தணும், அவர்களுக்கு செவி கொடுக்கிறது மூலமாய் வெளிப்படுத்தணும், நாம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியிலே உறுதியாய் நிற்கிறவர்களாய் நாம் வெளிப்படுத்தணும். தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், இதிலே நாம் மிகவும் கவனமாய் இருப்போமாக. குறிப்பாய் கடைசியாய் நான் தேவன் சொன்ன வார்த்தையாக வாக்குறுதியிலே கவனமாய் நாம் காணப்படுவோமாக. வாக்குறுதியிலே கவனமாய் நாம் காணப்படுவோமாக. சொன்ன வார்த்தையிலே நாம் நிற்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அப்படி நின்றோம் என்றால் கர்த்தர் நாம் கனம் பண்ணுகிறதிலே அங்கீகரிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப கனம் பண்ணுகிறது என்றால் என்ன என்று சொல்லி 4 காரியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். கடைசியாக இப்படி நாம் இந்த 4 விதத்திலே அவர்களை கனம் பண்ணிட்டோம் என்றால், கர்த்தரை நாம் கனம் பண்ணிட்டால் அதனால் என்ன பலன் வருகிறது? ஒரே ஒரு 2 வசனத்தை மாத்திரம் வாசித்து, குறிப்புகளை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிப்போமாக. 1 2 ராஜாக்களின் புஸ்தகம், முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்தின் இடத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டு இருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகி என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தமாய் சொல்ல வேண்டாம் என்றால். 17வது வசனம் சொல்லுது, அந்த ஸ்திரீ
கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். இங்க என்ன நடக்கிறது? நீங்க அந்த வசனத்தை, நீங்க மேல இருக்கிற வசனங்களை நாம் படித்து பார்த்தோம் என்றால், 8வது வசனத்திலிருந்து நாம் படிச்சு பார்த்தோம் என்றால், சூனேமி என்கிற இடத்துல ஒரு ஸ்திரீ காணப்படுகிறாள். அவள் கனமுடிந்திய ஸ்திரீ என்று சொல்லிருக்கு. அவள் எலியா அந்த பக்கத்துல போய் வருகிறது, அடிக்கடி போய் வருகிறத பார்த்த உடனே அங்க வசனம் சொல்லுது, எலியாவுக்கு வருந்தி அழைத்து போஜனம் கொடுத்தாள். எலியா அடிக்கடி அந்த பகுதியிலே ஊழியத்தின் நிமித்தமாய் அவன் அந்த பகுதியிலே போகிறவனாய் காணப்படுறான். அந்த பகுதி அவன் வீட்டை தான் கடந்து போகிறான். அதனால என்ன நடக்குது? சரி, ஒரு தேவ மனுஷன் நடந்து போகிறாரே, இவர் தேவ வார்த்தையை உடையவராய் காணப்படுகிறாரே, அவரை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுவோம் என்று சொல்லி அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்து கனம் பண்ணுகிறதை காட்டுகிறோம். அவருக்கு ஆகாரத்தை கொடுத்து கனம் பண்ணுகிறாள் முதலாவதாக. இரண்டாவதாக எலியாவை எப்படி கனம் பண்ணுகிறாள்? 9வது வசனம் சொல்லுது, தன் புருஷனிடத்துல போய் எலியாவை பரிசுத்தவான் என்று சொல்லி கனம் பண்ணினாள். அவன் ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு தேவ மனுஷன். ஆனாலும் இந்த ஸ்திரீயை தன் புருஷனிடத்துல என்ன சொல்லுகிறார்? ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி அவனை கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக எப்படி கனப்படுத்துகிறாள்? அவன் தங்குவதற்கென்று ஒரு அறையை ஆயத்தம் பண்ணி அதில் அவன் தங்குவதற்கு தேவையான கட்டில், மேசை, நாற்காலி, குத்துவிளக்கு என்றவைகளை போன்ற எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து அவனை தங்குவதற்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறான். அந்த வழியில எத்தனையோ முறை எலியா பிரயாணப்பட்டிருக்கிறார். அது தூரமான பிரயாணம் தான். ஆனா வழியிலே தங்குவதற்கென்று இந்த ஸ்திரீயானவள் அவனை கனப்படுத்தும்படியாய் ஒரு அறையவே ஆயத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக அவர் எப்படி கனப்படுத்தினாலாம்? அவனுக்கு அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவன் வரும்போதெல்லாம் தங்குகிறதற்கு அவளுக்கு இடத்தை கொடுத்து. வசனம் பாருங்க, அப்படி சொல்லுகிறது, நம்மிடத்தில் வரும்போது அவங்க தங்கலாம் என்றால். அதே போல 11வது வசனம் சொல்லுது, ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அந்த இடத்துல அவன் தங்குவதற்கும் அவன் இளைப்பாறுதலுக்கும் அது கனம் பொருந்தினதாயம். இதுதான் விசாரிக்கிறதை காட்டுகிறது. இதுதான் விசாரிக்கிறதை காட்டு. அங்க எலியாவுக்கு உதவி செய்ய ஆட்கள் கிடையாது. எலியாவுக்கு தங்குகிற இடம் கிடையாது. ஒரு விதத்துல பார்த்தா அவன் தரித்திரனை போல இருக்கிறான். ஆனா அவனுக்கு போய் அவனை விசாரித்து அவனுக்கு தேவையான காரியத்தை இவளால் முடிந்ததை அங்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவள் தன் புருஷன் இடத்துல கேட்டு அவள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவளால் தன்னிச்சையா முடிவெடுக்கல, 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே அவள் கனம் பொருந்தினவளாய் இருந்தபடியினாலும் அவள் கனத்தை அந்த ஊழியக்காரருக்கும் தேவ மனுஷனுக்கு கொடுத்து தேவனை கனப்படுத்துவதை காட்டுது. இதனால் அவளுக்கு என்ன பலன் வந்தது? உடனே எலியா கேட்கிறார். 13வது வசனத்துல எலியா கேட்கிறாரு, இவளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் கேயாசை பார்த்து, எலியா கேயாசை பார்த்து கேட்கிறார், இதோ இப்படிப்பட்ட சகல சலகர்கனையோடு எங்களை விசாரித்து வருகிறாரே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே அங்க இருந்து கேஎஸ் சொல்லுகிறார். அவள் சொல்லுகிறார், என்னிடத்துல எல்லாமே இருக்கு. ஆனா கேஎஸ் சொல்லுகிறார், அவளுக்கு ஒரு குமாரன் வேண்டும். அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லாதவர்களாய் காணப்படுகிறார். கணவன் முதிர் வயதுடையவனாய் காணப்படுகிறான். அதனால் அவள் பிள்ளை இல்லாதவளாய் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு குமாரன். அதற்பதான் ஒரு எலியா சொல்லுகிறார், நீ அடுத்த உற்பத்தி காலத்துல ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அப்ப இது எதை காட்டுகிறது? நாம் தேவன் சொன்ன இன்னைக்கு 4 காரியத்தின்படி நமக்கு இருக்கிற எல்லாரையும் நாம் கனம் பண்ணினோம் என்றால், நல்லவர்களையும் சாந்த குணமுள்ளவர்களையும் மூர்க்க குணமுடையவர்களையும் நாம் கனம் பண்ணினோம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். நாம போய் அவரிடத்துல முறையிடணும்னு அவசியம் கிடையாது. அவரே நம்மிடத்துல வந்து கேட்பார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கனம் பண்ணுகிறதுல உண்மையா இருங்க, அதுல உத்தமம் உள்ளவர்களாய் காணப்படுங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ, உங்களுக்கு என்ன தேவையா இருக்கிறனோ அவைகளை நான் செய்ய வல்லவராய் காணப்படுகிறேன். நாம போய் முறையிட்டு அழுக தேவையில்லை. தேவ சமூகத்துல சண்டையில போட தேவையில்லை. தேவன் சொன்னபடி எல்லாரையும் கனம் பண்ணுவோம். உடனே கர்த்தர் நமக்கு தேவையானதை கொடுப்பார்.
இரண்டாவதா என்ன பலன் வருகிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20:12 சொல்லுகிறது. அது எல்லாரும் அறிந்த வசனம் தான். யாத்ராகமம் 20:12 அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. முதலாவது நாம் பார்த்தது கர்த்தரை கனம் பண்ணுகிறது. அது தரித்திரர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விசாரித்து கனம் பண்ணுகிறது. அதன் மூலமாய் கர்த்தர் நாம ஜெபிக்காமலேயே அல்லது நாம தேவ சமூகத்துல சொல்லாமையே கர்த்தர் நம் தேவைகளை அறிந்து உதவி செய்கிறவராய் நிறைவேற்றுகிறாய் காணப்படுகிறார். இங்க ரெண்டாம் ஒரு தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறது. மனிதர்களை அல்லது கூட இருக்கிறவர்களை கனம் பண்ணுகிறதை காட்டுகிறது. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடித்திருக்க பண்ணுகிறார். அப்ப கனம் பண்ணுகிறதுனாலே ஒன்று நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறார். இரண்டாவது அவர் நம்முடைய ஆயுசு நாட்களை நீடித்து கொடுக்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த மாதத்திலே தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்கள் தேவைகளை நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே, நீங்க தேவனிடத்தில் கேட்பதற்கு முன்பாகவே அவர் அவைகளை சந்திக்க போகிறார். அவைகள் உங்களுக்கு ஆண்டாண்டு கிடைக்காத ஆசீர்வாதமாய் இருக்கலாம், ஆண்டாண்டு கிடைக்காத விடுதலையாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் சரி அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இரண்டாவது, இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆயுசு நாட்களை தேவன் நீடித்து கொடுக்க போகிறார். நீங்க நினைக்கல இந்த மாதத்தில் என் வாழ்க்கை முடிந்து விடுமோ, இந்த காரியம் முடிந்து விடுமோ என்று யோசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கனம் பண்ணுகிறது உண்மையா இருக்கிறபடினால் ஆயுசு நாட்களை தேவன் நீடித்து கொடுக்கிறார். அதுலயும் எங்க கொடுக்கிறாராம்? கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இடத்திலே தேவன் உங்களை ஜீவனுள்ளோராய் வைக்கிறார். கர்த்தர் உங்களை ஜீவனுள்ளோராய் வைக்கிறார். இது எல்லாம் எப்ப வருது? நாம் கனம் பண்ணுவதில்லை உண்மையாய் இருக்கும் பொழுது, அந்த 4 விதங்களிலே கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த 2 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த 2 ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோமாக, எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுங்க. நான் இந்த 4 விதத்திலே நான் கனம் பண்ணுவேன். தரித்திரருக்கு நான் என்னால முடிந்த அளவு நான் உதவி செய்வேன். அவர்களை போய் பார்ப்பேன், அவர்களை நான் விசாரிப்பேன், என்னால் முடிந்த அளவு நான் உதவி செய்வேன் என்று சொல்லுங்க. அதிகாரத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுங்க. அவர்கள் மூர்க்க குணமுள்ளவர்களாய் இருக்கலாம், ஆனாலும் நீர் கனம் பண்ண சொன்னபடியினால் அவர்களை நான் மனப்பூர்வமாய் நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுவோமாக. ஆறுதல் வேண்டுகிறவர்களுக்கு நான் குறை சொல்லாமல் குற்றம் சொல்லாமல் அவர்களை நான் விசாரித்து ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுங்க. கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. இப்பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட கனம் பண்ணுதலே உண்மையுள்ளவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். குறிப்பாய் ஆணையிட்டதிலே நான் உறுதியாயிருப்பேன் சொல்லுங்க. நான் பண்ண பொருத்தனையிலே, நான் பண்ண வாக்குறுதியிலே எதுவாய் இருந்தாலும் சரி, அது சின்னதாய் இருந்தாலும் சரி, பெரிதாய் இருந்தாலும் சரி, அதில் நான் உறுதியாய் இருப்பேன் என்று சொல்லுவோம். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் தேவனுடைய கிருபையும் தயவுகளோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இன்றைக்கும் கனம் பண்ணுதல் என்றால் என்ன என்பதை பார்க்க 4 குறிப்புகளை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஏறெடுக்கிற சொல்லுகிற வார்த்தையிலே உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். ஆண்டவரே, இனிமேல் எங்க வாழ்க்கையில எங்கள் கண்களில் படுகிற எல்லா தரித்திரருக்கும் நாங்கள் உதவி செய்வோம். துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியா என்னுடைய கிருபை இறங்குவதாக. குறிப்பாய் ஆண்டவரே, எங்கள் மீது யாரை நீர் வைத்திருக்கிறீரோ அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. அவர்கள் விழும் பொழுது அல்லது அவர்கள் தள்ளாடும் பொழுது நாங்கள் அதை அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளாதபடி அந்த சூழ்நிலையில் அவர்கள் கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்வீராக. இதன் மூலமாய் தேவன் எங்கள் தேவைகளை நீர் சந்திக்க போகிறீர். உடைய பிள்ளைகளின் தேவை இந்த அதிகால வேளையிலே நீர் சந்திக்கிறீர். அன்றைக்கு எலியா கேட்டான் அல்லவா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அல்லவா, அதே போல உடைய பிள்ளைகளுக்கு கேட்டு இவர்கள் தேவைகளை நீர் சந்திப்பீராக கர்த்தாவே. குறிப்பாய் ஆண்டவரே, இவர்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதாக. மரித்தவர்கள் சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம், உங்க ஆயுசு நாட்கள் குறுக என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் ஆயுசு நாட்களை நீ நீடித்திருக்க உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை வருவதாக கர்த்தாவே. நீர் அப்படி செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.